வணக்கம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. பட்டினத்தார் பற்றி அறியாத சித்தர் அடியார்கள் யாரேனும் உள்ளார்களா? மல்லிப்பூ வெள்ளை என்று சொல்வதைப் போல்தான் அடியேன் பட்டினத்தார் வாழ்க்கை வரலாறை சொல்வதும். ராமாயணம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனாலும் எவ்வளவு முறை ராமாயண சொற்பொழிவை கேட்டாலும், அப்படி கேட்கறதுக்கான சந்தர்ப்பம் கிடைச்சாலும் நம்ம விடுறது இல்லை. அதுவும் வயசானவர்கள் பக்கத்தில் எங்கேயாவது ராமாயணம் மகாபாரதம் சொற்பொழிவு நடக்கிறதுனா, அப்போ ஃப்ரீ டைம் இருக்குன்னா மறக்காமல் போய் கேட்டுருவாங்க, கோவில்லையோ ஏதாவது ஒரு சபாலையோ. எதனால் நம்ம திரும்ப திரும்ப கேட்குறோம்? ராமாயணத்தில் சீன் பை சீன் அடுத்து என்னங்கிறது தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். ஆனாலும் திரும்ப திரும்ப அந்த மாதிரியான உபன்யாசங்களை கேட்பதற்கான காரணம், அதை கேட்க கேட்க புண்ணியம். அதே மாதிரி தான் மகான்களின் சித்தர்களின் மகிமைகள் பெருமைகளை கேட்க கேட்க, பார்க்க பார்க்க, படிக்க படிக்க, அதை நினைக்க நினைக்க அவ்வளவு புண்ணியம். பட்டினத்தாரின் மகிமைகளை பற்றி ஏதோ எனக்கு தெரிந்ததை எனது கோணத்தில் சொல்கிறேன். அந்த காலத்தில் தமிழ்நாட்டை ஆண்ட சோழ மன்னர்கள் தாங்கள் முடிசூட்டி கொள்ளும் பொழுது வணிகர்களிலேயே மிகப்பெரிய தனவந்தராக இருப்பவரைத்தான் மகுடத்தை எடுத்து கொடுக்க சொல்வார்கள். அவ்வாறு சோழ மன்னர்களுக்கெல்லாம் மகுடம் எடுத்து கொடுத்தவர் தான் பட்டினத்தாரின் தந்தை. இவர் கடல் வழி வணிகத்தில் பெரும் பொருள் ஈட்டிய செல்வந்தர். இவர்களுக்கு முதலில் ஒரு பெண் குழந்தை பிறந்தது. அக்குழந்தைக்கு தில்லையம்மை என்று பெயரிட்டு வளர்த்து வந்தனர். ஆசைக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கிறது, ஆனால் ஆஸ்திக்கு ஒரு ஆண் குழந்தை இல்லையே என்ற ஏக்கத்தை அந்த ஈசன் போக்கும் விதமாக பிறந்தவர் தான் திருவெண்காடர். திருவெண்காட்டு ஈசனை வேண்டி அதனால் இவர் பிறந்ததால் தான் திருவெண்காடு என்னும் பெயரை குறிக்கும் விதமாக திருவெண்காடர் என்று இவருக்கு பெயர் வைத்தார்கள். திருவெண்காடு புதனோடு சம்பந்தப்பட்ட க்ஷேத்திரங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஏற்கனவே பல தடவை சொன்னது தான். இந்த நவகிரக கோவில்கள் எனப்படுவது அந்தந்த கிரகம் ஈஸ்வரனை வழிபட்ட கோவில், அதான் அந்தந்த கிரகத்தை அதிபதி. அந்த மாதிரி திருவெண்காடுங்கிறது புத பகவானால் வழிபடப்பட்ட கோவில். இது சிவக்ஷேத்திரம். அதே சமயத்தில் புதனுக்கும் ஒரு முக்கியத்துவம் இங்கே இருக்குங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இந்த திருவெண்காட்டிலே சிவபாதம் இருக்குது. சிவபாதம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 5-10 கோவில்களில் இருக்குன்னு சொல்லலாம். இந்தியா முழுக்க விரல் விட்டு எண்ணக்கூடிய விதத்தில். அதான் நம்மளா ஒரு இடத்துல பாதத்தை வச்சு இது விஷ்ணு பாதம் சிவன் பாதம் அப்படின்னு சொல்லி இன்ஸ்டால் பண்ணுறது வேற. அந்த சிவனோட ஒரிஜினல் ஃபுட் பிரிண்ட் அது வேற. திருவொற்றியூரில் சுந்தரமூர்த்தி நாயனாருக்காக சிவன் மகிழ மரத்தடியில் தோன்றினார். அப்படி தோன்றிய போது உண்டான அந்த சிவபாதம் இன்னைக்கும் திருவொற்றியூரில் இருக்குது. அதே மாதிரி திருவெண்காட்லேயும், அதாவது திருவெண்காட்டு கோவில்லேருந்து ஒரு 2-3 கிலோமீட்டர் தள்ளி போனால் ஒரு மரம் இருக்கும். அந்த மரத்தடியில் சிவபாதம், அதாவது சிவனோட ஃபுட் பிரிண்ட் இருக்குது. கயா வரைக்கும் போய் சிராத்தம் பண்ண முடியலன்னு நினைக்கிறவங்க அந்த காலத்தில், அதுவும் தீவிர சிவபக்தர்களாக இருக்கிறவங்கெல்லாம் அப்போ என்ன பண்ணாங்க, கயாவில் பண்ண வேண்டிய சிராத்தம் முதலான விஷயங்களை திருவெண்காட்டில் சிவபாதத்திலே செய்தார்கள். இன்னைக்கும் அந்த மாதிரி சிலர் செய்து கொண்டிருக்கிறார்கள். அங்கே அந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப விசேஷம் வாய்ந்தது. திருவெண்காடு ரொம்ப பழமையான க்ஷேத்திரம். அத்தகைய அந்த திருவெண்காட்டிலே ஈஸ்வரனை வணங்கி பிறந்தவர் தான் பட்டினத்தார். இந்த பட்டினத்தார் எப்படி பிறந்தாருங்கிறத பற்றி நம்ம ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் பார்க்கணும். அதாவது குபேரன் செல்வத்துக்கே அதிபதி. அத்தகைய குபேரனுக்கு துறவரம்னா என்னங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆசை வந்தது. அதனால் சிவன்கிட்ட நான் மனிதனாக பிறக்க விரும்புகிறேன், அதுக்கு நீங்கள் அனுமதி கொடுக்கணும்னு கேட்க, சிவனும் ததாஸ்து அப்படியே நடக்கட்டும்னு வரம் கொடுத்தார். வாங்கிய வரத்தின்படி முதல்ல பட்டினத்தார் பிறந்தார். குபேரனாச்சே, அதனால் பிறவியே ரொம்ப ரிச்சு பிறவி. குபேரன் பூலோகத்தில் எப்படி இருந்தார்னா, முதல்ல திருவெண்காடுங்கிற பேரில் வந்தப்போ யக்ஷலோகத்தில் இருந்த மாதிரியே தான் கிட்டத்தட்ட பூலோகத்திலேயே இருந்தார். எல்லா விதமான செல்வ செழிப்பு சுகங்களோட. அதுக்கப்புறமா தான் யார் அப்படிங்கிறது அவருக்கு ஞாபகம் வந்த உடனே, ஆஹா நம்ம இந்த பிறவி எடுத்ததே துறவரம்னா என்னங்கிறத தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக, அதனால் நம்ம இந்த லக்ஸுரி விஷயங்களெல்லாம் தூர எறிஞ்சிருவோன்னு தூர எறிஞ்சிட்டு அதுக்கப்புறமா
துறவியா ஊர் ஊரா நடந்தே போய் பல கோவில்களை தரிசனம் செய்தார். சிவன் எவ்வாறு சில திருவிளையாடல்களை எல்லாம் செய்து பட்டினத்தாருக்கு தன்னுடைய அவதார நோக்கத்தை உணர்த்தினார். பட்டினத்தார் செய்திருக்கும் அற்புதங்கள், அதிசயங்கள் இன்னைக்கு வரைக்கும் அவர் பல விஷயங்களை செஞ்சுட்டு இருக்கார். நம்பிக்கையோடு அவர் ஜீவசமாதிக்கு போனால் அவர் தன் பக்தர்களிடம் பேசுவதை நாம் உணரலாம். அந்த மாதிரியான ஒரு மகான். அத்தகைய அந்த திருவெண்காடர் என்னெல்லாம் விஷயங்களை செய்தாருங்கிறது தான் நம்ம ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம். திருவெண்காடர் செல்வ வீட்டு சீமானாக பிறந்ததால் குழந்தையிலேயே திருவெண்காடருக்கு கழுத்திலும் கை கால்களிலும் தங்க நகைகளை பூட்டி பெற்றோர் அழகு பார்த்தனர். குழந்தை படுக்கும் தொட்டிலுக்கும் நவமணிகள் கட்டப்பட்டது, மாட்டப்பட்டது. திருவெண்காடருக்கு 6 வயதாகும் பொழுது அவரை பெற்ற தந்தை சிவநேசன் செட்டியார் காலமானார். இந்த சிறு வயதிலேயே தந்தை இறந்ததால் மகனை வளர்க்கும் பொறுப்பையும் வாணிப பொறுப்பையும் அந்த தாய் ஏற்க வேண்டியதாகி விட்டது. மகனை நல்ல முறையில் வளர்த்து விடலாம், ஆனால் வாணிபத்தை, அதாவது வியாபாரத்தை எப்படி வளர்ப்பது என்று அந்த தாய் மிகவும் கலங்க, அப்பொழுது வியாபாரத்தை வளர்க்கும் பொறுப்பை, தொழிலை அபிவிருத்தி செய்யும் பொறுப்பை திருவெண்காடரின் தாய் மாமா சிவசிதம்பரம் செட்டியார் ஏற்றுக்கொண்டார். அவரது மனைவி பெயர் சிவகாமி ஆச்சி. அவர்களுக்கு ஒரு பெண் பிள்ளை, பெயர் சிவகலை. 10 வருடங்களுக்கு பிறகு திருவெண்காடரே கடைகளை கவனித்து கொள்ள ஆரம்பித்தார். அதாவது தன்னுடைய 16வது வயதிலேயே அவர் வியாபாரத்திற்கு வந்து விட்டார். மிக சிறு வயதிலேயே வியாபார நுணுக்கங்கள் அனைத்தையும் நன்கு அறிந்து கொண்டு, தெரிந்து கொண்டு, புரிந்து கொண்டு சும்மா ஒரு அசத்தினார். இந்நிலையில் அவருடைய அம்மா அவருக்கு சிவகலையை மனம் முடிக்க எண்ணினார். தாயாரின் விருப்பப்படி திருவெண்காடரும், அதாவது பட்டினத்தார், தன்னுடைய தாய் மாமாவான சிவசிதம்பரம் செட்டியாருடைய மகள் சிவகலையை திருமணம் செய்தார். திருமணமாகி 5 ஆண்டுகள் ஓடிவிட்டது. எல்லா செல்வங்களும் இருந்தது, குழந்தை செல்வத்தை தவிர. இதனால் அவர்கள் மிகவும் மனம் முடிந்து வேதனை அடைந்தனர். அதனால் அக்கால புகழ் வாய்ந்த மருத்துவர்களை பார்த்தார்கள். மேலும் பல சிவஸ்தலங்களுக்கு யாத்திரை போனார்கள். ஒரு நாள் திருவெண்காடருக்கு ஒரு கனவு வந்தது. அதில் அவர் வீட்டு திண்ணையில் ஒரு வயசான பிராமணரும் அவரோட மனைவியும் உட்கார்ந்து இருக்கிறார்கள். திருவெண்காடர் உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்கிறார். அதற்கு அவர்கள் எங்கள் குழந்தையை காப்பாற்ற வேண்டும் என்று கூறுகிறார்கள். ஆனால் அவர்கள் கையில் குழந்தை இல்லை. குழந்தை எங்கே என்று திருவெண்காடர் கேட்டதற்கு திருவிடைமருதூரில் இருக்கிறது என்று சொல்லி அவர்கள் மறைந்து விட்டார்கள். திருவெண்காடருக்கும் கனவு கலைந்தது. எழுந்தார். இந்த கனவில் வந்த மாதிரி திருவிடைமருதூர் வரை நாம் சென்றுதான் பார்ப்போமே என்று மனதில் நினைத்தார். அதனால் திருவிடைமருதூருக்கு சென்றார். அங்கே அவர் கனவில் கண்ட காட்சி, ஒரு வயதான பிராமணரும் அவர் மனைவியும் இருந்தார்கள். கனவுல பார்த்த அதே உருவங்கள். பக்கத்தில் ஒரு தொட்டிலில் அழகே உருவான ஒரு குழந்தை படுத்திருந்தது. அவர்களிடம் திருவெண்காடர் சென்ற பொழுது அந்த பிராமணர், ஐயா நீங்கள் தான் திருவெண்காடரா அப்படின்னு சொல்ல, ஆமாம் நான் தான் திருவெண்காடர், உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்க, எங்களுக்கு நீண்ட நாள் கழித்து இந்த குழந்தை பிறந்தது. ஆனால் எங்கள் வறுமையின் காரணமாக இந்த குழந்தையை எப்படி வளர்க்கப் போகிறோம் என்று நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருந்த பொழுது இந்த குழந்தையை திருவெண்காடரிடம் கொடுத்தால் எடைக்கு எடை தங்கம் கிடைக்கும் என்று ஒருவர் கனவில் கூறினார். அதன்படி நாங்களும் உங்களை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தோம் என்று சொல்ல, திருவெண்காடருக்கு இப்போது எல்லாம் புரிந்தது. இறைவன் நடத்திய அதிசயத்தை நினைத்து நினைத்து மனம் பூரித்து போனார். உடனே அவர்களையும் அழைத்து கொண்டு தங்கள் வீட்டுக்கு வந்து அக்குழந்தையை எடைக்கு எடை பொன் கொடுத்து தத்தெடுத்து கொண்டார். பிறகு அக்குழந்தைக்கு மருதவாணன் என்று பெயர் சூட்டி தங்கள் பெற்றெடுத்த குழந்தை போலவே வளர்த்து வந்தார்கள். நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக அந்த மருதவாணன் வளர்ந்தான். பட்டினத்தார் வாழ்க்கை வரலாறும் மேலும் வளரும். பட்டினத்தாருடைய பெருமைகளை, அவர் செய்த அதிசயங்கள், அற்புதங்களை நாம் நாளை தொடர்ந்து பார்ப்போம். வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. நன்றி, வணக்கம்.